விசிகா இருக்கு. விசிகாவுக்கு துணை முதலமைச்சர் கொடுங்க. உங்க கூட்டணி கட்சி தானே. உங்களுக்காக திராவிட சித்தாந்தத்தை பேசுற கட்சி தானே விசிகா. நீங்க ஆட்சிக்கு வரத்துக்காக பேசுற கட்சி தானே. நீங்க முதலமைச்சர் ஆகணும், உங்க மகன் முதலமைச்சர் ஆகணும், அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு உழைக்கிற கட்சி தானே. அப்படிப்பட்ட கட்சிக்கு, விடுதலை சிறுத்தைக்கு அதுல இருக்கக்கூடிய 2 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுங்க. யார் உங்களை தடுத்தது? அப்போ உங்க ஆட்சிய சமூக நீதி ஆட்சின்னு சொல்லிக்கோங்க, மார்தட்டிக்கோங்க. யார் வேணான்னு சொன்னா? இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம அதிகாரத்துல விசிகாவுக்கு பங்கு கொடுங்க, திமுக கொடுக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து தொண்டை தண்ணி வத்தற கத்திக்கிட்டு இருக்கிறோம். துணை முதலமைச்சர் கொடுங்க, அமைச்சர் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம சொல்ல ஆரம்பிச்சாவே உடனே அண்ணன் திருமா அவர்கள் என்ன சொல்லுவாருன்னா, நான் துணை முதலமைச்சராக ஆசைப்படல, அதிகாரத்துக்கு போறதுக்காக நான் விசிகாவை உருவாக்கல, வளர்த்தெடுக்கல அப்படின்னு மேடையில பேசுவார். இப்படி பேசினா அதிகாரத்தை சுவைப்பதற்கான ஆசையே மழுங்கடிக்கப்படாதா உங்களுடைய தொண்டர்களுக்கு? பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இதைத்தான் நமக்கு சொன்னாரா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுதுல. அப்ப அண்ணன் திருமா அவர்கள் பெருந்தன்மையானவர் தான், அதை யாரும் மறுக்கல. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? திமுக என்ன பண்ணணும்? அவருடைய கட்சிக்கு அதிகாரத்துக்கு பங்கு கொடுக்கணும் தானே. அதுதானே நியாயம், அதுதானே தர்மம். ஆக உங்க கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களுக்கு அதிகாரத்தை பிரிச்சு கொடுங்க. அப்படி பண்ணாதானே பிஜேபி வராது. ஆட்சியில பங்கு கொடுக்கறத மட்டும் செய்ய மாட்டீங்க, அதை பத்தி பேசவே மாட்டேன்றீங்க. நீங்க ஆட்சியில பங்கு கொடுக்காம இருக்கிறது ஒரு வகையில நீங்களே பிஜேபி தமிழ்நாட்டு வரத்துக்கு துணையா இருக்கிறதா உங்களுக்கு தோணலையா? நீங்க இப்படி ஆட்சியில பங்கு கொடுக்காம இருக்கிறது பிஜேபிக்கு நீங்க துணையா இருக்கிறதா ஆகாதா? இதெல்லாம் பிஜேபி வரக்கூடாதுன்னா எனக்கு மட்டும் அக்கறை இருந்தா போதுமா? உங்களுக்கு அந்த அக்கறை இருக்க வேணாமா? அப்ப இந்த அக்கறை திமுக காரங்க கிட்ட கிடையாது. திமுகவுக்காக ஆதரவா ஓட்டு கேட்கிறேன், ஆதரவு தெரிவிக்கிறேன்னு பேசுறவங்க கிட்ட கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு அக்கறை இருந்தா நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? இந்த தேர்தலையாவது நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? விடுதலை சிறுத்தைகள் 2 அமைச்சர், ஏன் கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு அமைச்சர் கொடுத்து நாம எல்லாம் சேர்ந்து பிஜேபியை தடுப்போம், நாம எல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைப்போம், தமிழர்களே தமிழ்நாட்டை ஆளுவோம், பார்ப்பனர் இல்லாத சமூகமே அதிகாரத்துல இருப்போம், இந்த நாட்டை அப்பதான் பாதுகாக்க முடியும்னு ஏன் திமுக சொல்ல மாட்டேன்றீங்க? திமுகவை ஆதரிக்கிறீங்க, ஏன் வாயை திறந்து பேச மாட்டேன்றீங்க?